இன்றைக்கு நாங்கள் சாப்பிடுவோம் வந்த இடம் தான் பிஸா டைம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூரில் செம்மணி ரோட்டில் கிட்டத்தட்ட சங்கிலியன் சில்லைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே நான் பலமுறை வந்திருக்கேன். சாப்பாடெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கு இந்த வீடியோவில் புது மெனுவையும் அதே நேரம் இவங்களோட ஆஃபர்ஸ் சம்மந்தமாக கதைச்சதையும் பார்ப்போம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் மெனுவை பார்த்து கொண்டிருக்கோம். மெனுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சாப்பாடும் விலை குறைவாக தான் இருக்குது. அதே நேரம் 2 விதமாக கொடுத்துருக்காங்க. சிங்கிள், டபுள் என்று கொடுத்துருக்காங்க. அதே நேரம் கப்பிள்ஸ் பேக்கேஜ், ஃபேமிலி பேக்கேஜ்னும் இருக்குது. இவங்களோட ரெஸ்டாரண்ட் நல்ல க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. நாங்கள் இவங்க கிட்ட ஆர்டர் பண்ணது இப்போ புதுசாக ஆட் பண்ண சப்மெரின் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதோடு சேர்த்து சீ ஃபுட் நூடுல்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சப்மெரின் மெனுவோடைய இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் தந்திருந்தாங்க. சப்மெரின் நல்ல ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு நல்லாவே இருந்துச்சு. அந்த பன் எல்லாம் நல்ல சாஃப்டாக இருந்துச்சு. அடுத்தது சீ ஃபுட் நூடுல்ஸை ட்ரை பண்ண போகிறோம். இதே சமயம் ஃப்ரைட் ரைஸுக்கும் ஒன்று சொல்லியிருந்தோம். நாங்கள் எடுத்தது சிங்கிள் பேக் தான். சிங்கிள் பேக்கே ஒரு ஆள் சாப்பிடக்கூடியமாக இருக்குது. அதாவது ஒரு ஆண் சாப்பிடக்கூடியமாக இருக்குது. அடுத்தது ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணியிருந்தோம். ஃப்ரைட் ரைஸும் வேறு லெவலில் இருந்தது. அதை விட ஸ்பெஷலாக அவங்கள்ட்ட பிஸாவும் நல்லா இருக்கும். இப்போது இந்த கடைக்கார அண்ணாட்ட ஆஃபர் சம்மந்தமாகவும் சாப்பாடுகள் சம்மந்தமாக சின்ன ஒரு டிஸ்கஷன் உண்டு. டிஸ்கஷனை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் இன்னொரு பேரில் இருந்தது, பரமேஸ்வரா சந்தியில் இருந்தது. இப்போ இங்கே மாற்றிட்டீங்க. அதுக்கும் இந்த கடைக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அங்கே ஒர்க் பண்ண அவ்வளோ விரும்பி இருக்கிறீங்க. என்ன சொன்னால் இதுக்கு முன்னோர் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பிஸாவில் பெஸ்ட்டாக இருக்கிறது அங்கே தானே நான் போட்டிருக்கேன். இப்போ கம்பேர் பண்ணிக்கல இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதை தவிர சப்மெரின் வந்தோன்னா அந்த பன் கூட உடனே போடுறீங்க போல. அப்படியா உடனே ரெடி பண்ணி போடுறீங்களா? எங்களுக்கு பன்னா ரெடி மாவா? நல்ல சொப்டா இருந்தது. அது நான் இந்த கடைக்கு 3ஆம் தரம் வரேன். முதல் பீஸா தெரியும். பீஸா உண்மையிலே பெஸ்ட் தான். இன்றைக்கு நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் ட்ரை பண்ணது உண்மையிலே நல்லா இருந்தது. பன் நல்ல சாஃப்டாக இருந்தது. நாங்கள் 2 பேரும் கலாச்சோம். ஒருவேளை நீங்களே போட்டு செய்கிறீங்களான்னு சொல்லி உடனே மேக் பண்ணி செய்யக்கூடிய அப்போ அந்த ஒரு சாஃப்ட் ஒன்று இருந்தது. உண்மையே சூப்பராக இருந்தது. அது சப்மெரின் நான் ஏற்கனவே காகில்ஸில் சாப்பிட்ருக்கேன். அப்போ அதுலேயும் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கேன். போகிறதா அதுன்ற ஒரு வீடியோ நான் அதில் போட்டிருக்கேன். சப்மெரின் அதனால் நாங்கள் அந்த பீஸா டோ எல்லாமே நாங்கள் இங்கே தான் செய்யணும். பீஸா டோ சகலதும் இங்கே தான் நாங்கள் மேக் பண்ணுறோம். பன் மேக் பண்ணுறதுக்கு இட வசதி தாலியாக பெரிய. அதனால அது பலதாகாமல் அப்படி இருக்குதா? 3 நாள் டைம் 3 நாளுக்கு முடிஞ்சு நாங்கள் ஒரு நாள் 30 பன் எடுத்தோம். ஒரு நாள்லேயே ஃபுல்லாக முடிஞ்சு. மற்றது உங்களோட ரேட்டும் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. எங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும்னா பீஸா இங்கே இங்கே ஜெஸ்னாவில் இருக்கிற இடத்துல எங்களுக்கு பீஸா சரி, ஃப்ரைட் ரைஸ் சரி எல்லாமே மலிவு. அதோட ஃப்ரீயாக டெலிவரி 5 கிலோமீட்டருக்கு ஃப்ரீயாக நாங்கள் மட்டும்தான் டெலிவரி செய்வோம். 5 கிலோமீட்டருக்கு ஃப்ரீ டெலிவரி டோட்டல் ஃப்ரீ. அதாவது எலும்பில்லாத ஹலால் பண்ணதான் அவிச்ச சிக்கன் தான் போடுறோம். மற்ற மாதிரி பொரிச்சு அப்படி இல்லை. மற்றது எங்கள்கிட்ட அஜினமோட் எண்ணெயெல்லாம் குறைவாக தான் பார்க்கணும். இப்போ சாப்பிட எண்ணெய் அஜினமோட் எல்லாமே டோட்டலாக குறைச்சி தான் போடும். குண்டா போடாமல் இல்லை, குறைச்சி தான் போடுறோம். அதுக்காண்ட இது இஷ்யூக்காக இருக்கா ஹெல்த்துக்காக. ஆஃபர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அந்த ஆஃபர் எங்களுக்கு இப்போ 2-3 ஆஃபர் போகுது. இந்த சூப்பர் ஸ்பெஷல் இருக்குது. இந்த மெனுவை பார்த்தீங்கன்னா மெனு நான் எடுத்துருக்கேன் வீடியோவில். சூப்பர் ஸ்பெஷல் இருக்குது. அதில் லார்ஜ் எடுத்தால் ஒரு ஸ்மால் 2 ஃப்ரீ வரும். 2 லார்ஜுக்கு ஒரு மீடியம் ஃப்ரீ. 3 லார்ஜ் எடுத்தால் 1 லார்ஜ் ஃப்ரீ. அது எனி டைம் எப்பயுமே ஆஃபர் போடுவோம். 2 லார்ஜுக்கு ஒரு மீடியம் ஆஃபர்.
இப்போ கடைசி அப்படி தான் போட்டிருக்கோம் 2 லார்ஜ் எதுனா 2 லார்ஜ் எடுத்தால் ஒரு மீடியம் ஃப்ரீ அப்படி போகும். பட் ஸ்பெஷல் மெனு ஒன்று இருக்குது. அந்த மெனுலையும் 2 சிமோ எடுத்தால் ஒரு சிமோ ஃப்ரீ, 2 மீடியம் எடுத்தால் ஒரு மீடியம் ஃப்ரீ, 2 லார்ஜ் எடுத்தால் ஒரு லார்ஜ் ஃப்ரீ அப்படி. மற்றது பேக்கேஜ் இருக்குது. எப்படி தான் கப்புள்ஸுக்கு கப்புள் டைம் இருக்குது, மினி பேக்கெட் இருக்குது, கவர் பேக்கெட் இருக்குது. அப்புறம் ஃபேமிலி வந்துட்டுன்னா ஃபேமிலி டைம், ஃப்ரெண்ட்ஸ் டைம் அப்படி இருக்குது. ஒரு பேக்கேஜா சீப்பான விலைக்கு தான் இருக்குது. சீப்பாக இருக்குதா எடுத்துருக்கேன். அதோட பேக்கிங் விலைக்கு உங்களுக்கு இப்போ ஒரு 5 பேர் வந்து சாப்பிட போறீங்கன்னா ஃபேமிலி டைம் எடுத்தீங்கன்னா 2 லார்ஜ் பீஸாக இருக்கும், 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், 2 போர்ஷன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும், 2 போர்ஷன் பொப்கோனும், 6 பெப்சி கப் இல்லாட்டி கோகோ கோலா அதுவும் வெறும் 4900 போகிறேன். ஆனால் நார்மலாகவே சீப் தான். ஏன்னா சிங்கிள் இதுதான் நாங்கள் எடுத்தது. தனித்தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கோட சேர்த்து நாங்கள் அந்த பேக்கேஜ் அடிக்கல வந்து சரியான சீட். அதை விட இன்னும் ஒன்று ஸ்பெஷல் ரைஸ் சொல்லி ஒரு ஐட்டம் உண்டு. அதை நாங்கள் மென்ஷன் பண்ணல. அது வந்து நாங்கள் விடிய ஒரு 11 மணிலேருந்து பின்னேற ஒரு 4 மணி மட்டும்தான் அதுக்குள்ள முடியும். அது அப்புறம் லேட் நைட்டில் செய்ய மாட்டோம். ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும் செய்வோம். அப்படி அது என்னென்னா எக் ரைஸ் ஒன்று, எக் ரைஸ் ஒன்று, ஒரு லெக் கோழியில் லெக் ஒன்றும், ஒரு ஆம்லெட் ஒன்றும் போட்டு வெறும் 980 ரூபாய்க்கு மட்டும். அதோட ஒரு கப் பெப்சியும் தரும். இதே நல்ல சீப்பாக இருக்கு. 980 ரூபாய்க்கு லெக் பீஸ், ஒரு ஆம்லெட், எக் ரைஸ், ஒரு அந்த பெப்சி 980. கூடுதலாக அது வந்து இப்போ நிறைய பேர் பகலில் இருக்கீங்க. இது நல்ல இது கூடுதலாக டைம் கொஞ்சம் அதை காலையில் இருந்து பின்னேறம் சூப் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப் நான் முதல் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். கூடுதலாக எங்கள்கிட்ட சூப் பெஸ்ட். இல்லை அங்கே இருக்கீங்களே இவர் தான் கேஷியர் கவுண்டரில் இருக்கிறவர். இவர் நான் ரெகுலராக பார்க்கறது. இல்லை நான் உங்களை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் உங்களை பார்த்தது. அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க அங்கே வேலை செஞ்சாட்டு. இவரை நான் பார்த்துருக்கேன். ஏன்னா கேஷியர் கவுண்டரில் ஃபுல்லாக இப்போ நீங்கள் உள்ள வேலை செஞ்சுருப்பீங்க. இல்லை உங்களோட நல்ல ஞாபகம். ஏன்னா நான் சிலது ஆஃபீஸில் இருந்து நிறைய ஆஃபீஸுக்கே நான் எடுத்திருக்கேன். நாங்கள் எனி வரைக்குள்ள ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லாம் நல்லா இருக்குது, குறை சொல்கிறதுக்கு இல்லை. கட்டாயம் நான் ஹை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களோட இந்த ரெஸ்டாரண்ட்டை. சரி, தேங்க்யூ. கடைக்கு முன்னுக்கு பெரிய இது இருக்கு. அந்த மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எனக்கு, தென்னை மரம். அதில் 12 கிளை இருக்குது. அதை நீங்க காலையில வந்து எங்களுக்கு கூடுதலா எங்கட கடன் ஃபேமஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமா தான் சிங்கர ஏரியாவில இருந்து கூட வந்து வெளியில இருந்து கூட வந்து பாக்குறது அந்த தென்னை மரத்தை. ஏன்னா இங்க மட்டும்தான் இருக்கு 12 கிலோ உள்ள தென்னை மரம். அதோட வந்து 12 கிளையும் காய்க்குது. ஓகே, பாப்போம் புள்ளியில போய். சரி, தேங்க்யூ. அந்த அண்ணா சொன்ன மாதிரி தென்னை மரமும் இருக்குது, ஒவ்வொரு கிளையிலையும் காய்ச்சி தொங்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எல்லா சாப்பாடும் நல்லா இருக்குது. ஸ்பெஷலாக இந்த சவுத் மெரினா ட்ரை பண்ணுங்க, அதே நேரம் பிசாவையும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 சொல்ல இல்லாது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.